எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஒரு காலேஜ் படிக்கிறனாலும் ஒரு ஸ்கூல் படிக்கிறனாலும் ஒரு பேரண்ட்ஸ் நீ என்ன படிக்க போகிற, நீ லட்சியத்தில் என்னதான் ஆக போகிற எல்லோரும் கேட்கணும். ஏன் கேட்கணுன்னா ஒரு இலக்குன்னு ஒன்று இருக்கும், ஒரு முடிவுன்னு ஒன்று இருந்தால் தான் தொடக்கணும்னு ஒன்று இருக்கும். நம்ம தொடக்கமே இல்லாமல் முடிவும் இல்லாமல் பாதியில் போய் நம்ம நின்னா அது ஒன்றும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், எல்லோரும் ஒரு முடிவுன்னு ஒன்று வைங்க. நான் போலீஸ் ஆகணும், ஒரு டாக்டர், நான் இன்ஜினியர். நீ வேலைக்கு போறியா இல்லையான்னு முக்கியம் இல்லை, இல்லை அந்த விஷயத்தில் ஜெயிக்கிறியான்னு முக்கியம் இல்லை, நீ அதில் சாட்டிஸ்ஃபை பண்ணுறியா அதான் முக்கியம். இப்போ எல்லாம் சொல்லுவாங்க நீ நினச்சது சாதிச்சிடுவா, அட்வொகேட் நீ ஆகிடுவியா அப்படிலாம் பல பேர் உங்களை கேட்கலாம். அப்படி கேட்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. எல்லோரும் சிந்திக்கலாம். சிந்திக்கிறதுக்கு காசு பணம் தேவை இல்லை, எல்லோரும் சிந்திக்கலாம். அவங்களோட பிரெயின் எல்லாருமே சிந்திக்கலாம். சிந்திக்கிறதுனால ஒன்றும் வர போகிறதில்ல, ஒன்றும் ஆக போகிறதில்ல. எல்லோரும் விடாமுயற்சி பண்ணலாம். இப்போ ஒரு ஐபிஎஸ் ஆகணுனாலும் நம்ம சிந்திக்கலாம். நம்ம அந்த ஐபிஎஸ் ஆகணும், போலீஸ் ஆகணும் சிந்திங்க. ஆனால் நம்ம கிடைக்க போகிற இடமோ வேறு, ஆனால் சிந்திக்கிற இடமோ வேறு. ரெண்டும் வேறு வழி. இப்போ ஒரு ஆள் வந்து விவசாயம் பண்ணுவாங்க, ஆனால் பின்னால் பார்த்தோன்னா ஐடி ஜாபில் இருப்பாங்க, இல்லை ஒரு அரசு நிறுவனத்தில் ஜாப் செய்துட்டு இருப்பாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழில், அவங்க ஆசைப்பட்டது விவசாயத்தில் இருக்கணும்னு, ஆனால் விதைக்கப்பட்டது நீ ஒரு அரசு ஊதியத்தில் இருக்கணும், அரசு வேலையத்தில் இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு விதி. நீங்கள் நினைக்கிறதும் நடக்கும், பிரபஞ்ச ஆற்றல் அது. எல்லோரும் நினைக்கிறதும் நடக்கும், அதுதான் பிரபஞ்ச ஆற்றல். நீங்கள் நினைங்க, உங்கள் மனசார நினைங்க. இப்போ நீங்கள் நினச்சி இப்போ பல பேர் நீங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிடலாம், நீங்கள் அடுத்தவங்க கஷ்டப்பட்டு சாப்பிட்லாமா? தப்பு, சாப்பிடக்கூடாது. இப்போது நீங்கள் ஒரு ஆள் கஷ்டப்பட்டு படித்தாலோ உழைச்சாலோ மீதி 10 பேர் வாழலாம், 10 பேர் நிரந்தரமாக வாழலாம். அதனால் சொல்கிறேன், நீங்கள் கஷ்டப்படுறது தப்பே இல்லை. 10 பேர் நல்லா இருப்பாங்களா? நீங்கள் ஒரு ஆள் கஷ்டப்படுறது தப்பே இல்லை. நீங்கள் கஷ்டப்படுங்க, வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. எந்த இடத்துலையாவது நின்று எல்லோரும் அட்வைஸ் சொல்கிறத விட்டுட்டு நம்ம என்ன தான் சொல்கிறான்னு கேட்போமே. அறிவாளி எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, எதிர எவன் இருக்கிறான், சின்ன வயசில் சின்னவனோ பெரியவனோ பார்க்க மாட்டாங்க. நீ என்ன சொல்கிற அதுதான் முக்கியம் கேட்பாங்க. நீ என்ன சொல்கிற, நீ எப்படி சொல்கிற, அந்த விதத்தை தான் பார்ப்பாங்க. அதனால் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க, அது போதும் அந்த உலகத்துக்கு. நீங்கள் அந்த இடத்துல காது கொடுத்து கேட்டாலே ஒரு பெரிய நிலைமைக்கு வரலாம், நிச்சயமாக வரலாம். நினைங்க, சிந்திங்க, எந்த நேரத்துலையும் சிந்திக்காமல் இருக்காதீங்க. அது காசு கொடுத்து வாங்க போகிறதில்ல, யார்கிட்டையும் நம்ம அவமானப்பட்டு கேட்க போகிறதில்ல. அதனால் ரொம்ப நல்லா சிந்திங்க, நல்லதையே சிந்திங்க. ஒரு இடத்தில் இறுதியில் இடத்துல சேர போன்ற இடத்தோட சிந்திங்க. சிறப்பு.